ஆனால் அந்த பேசுகிற டைலாக் வக்கீல் பேசுகிற டைலாக் தானே? ஆமாங்க. சிவாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார். நான் ஒரு நகைச்சுவைக்காக வச்சுக்கிட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ, திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில், கும்பகோணத்தில், சென்னையில், செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு. நான் வக்கீல் சொல்லிட்டேன்ல, என் மேலே மட்டும் இல்லை, என் மேலே நான் டைலாக் எழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா கோர்ட்லேயும். அவர் ப்ரொடியூசர், அவர் பாவம் இந்த டைலாக் எழுதுன்னு தெரியாது, எடுத்தது தெரியாது, படம் பார்க்கவும் பார்க்குறாரு. அவர் மேலே கேஸ் 3 பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு வக்கீலை ஒரு நகைச்சுவை காட்டும்போதே எனது எல்லா கோர்ட்லேயும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு. இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா, உண்மையிலே இவர் வந்து 100 பேரரசுக்கு சமம் சார்.